பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து இல்லை நிறைந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு கர்த்தர் மீட்டெடுத்து கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தின தேவனாயிருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, காகத்தாரே கவரும் போது என்னை கேட்பவரே. சொல்லாமா? Hallelujah.
உன்னை நித்தமும் நடத்துகிறவராயிருக்கிறார். உன்னை நித்தமும் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் மகன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்க வல்லமை தேவனாயிருக்கிறார். அந்த தேவனுக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையிலே துன்பத்தை நீ அனுபவிக்க விட மாட்டார், துயரத்தை அனுபவிக்க விட மாட்டார். ஏன்னா தேவனாலே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். ஆண்டவரை விட்டு விடுவாரோ? ஒருபோதும் விட மாட்டார். நீ பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நீ அக்கினிலே நடந்தாலும் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிக்க வல்லமை தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை நாம் மையப்படுத்தும், எல்லாம் மையப்படுத்தும். தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக